மிரட்டும் த்ரில்லர் கதைக்களத்தில் உருவான ஜென்ம நட்சத்திரம் வேற லெவல் படம்தான், பாராட்டும் ரசிகர்கள். எப்போதுமே திகில் படங்களுக்கு தமிழ் சினிமாவில் நல்ல வரவேற்பு ரசிகர்களிடம் இருந்து வருகிறது. அதனால்தான் காமெடி காதல் ஜானரில் அதிக படங்களை இயக்கும் இயக்குனர் சுந்தர் சி கூட இடையிடையே த்ரில்லர் திகில் கதைக்களத்தில் உருவான அரண்மனை சீரீஸ் படங்களை தந்து மிரட்டி வருகிறார். அதேபோல் நடிகர் ராகவா லாரன்ஸும் காஞ்சனா சீரீஸ் திகில் படங்களை தந்து ரசிகர்களை பயமுறுத்தி வருகிறார். இது போன்ற பேய் கதைகள் அடுத்தது என்ன என்று படம் பார்க்கும் ரசிகர்களை பயமுறுத்தி படத்தை விறுவிறுப்பாக பார்க்க தூண்டுகிறது. அதுவே இந்த படங்களின் வெற்றியின் ரகசியம். நடிகர் தமன்குமார் நடிப்பில் இயக்குனர் மணிவர்மன் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான படம் ஜென்ம நட்சத்திரம். இந்த படத்தின் கதாநாயகி கர்ப்பமாக இருக்கிறார். அமானுஷ்யமான விஷயங்கள் தொடர்ந்து அவரது கனவில் வருகிறது. சினிமாவில் இயக்குனர் ஆக வேண்டும் என்ற கனவில் படத்தின் நாயகன் போராடி கொண்டிருக்கிறார். தனது முதல் படத்தை தான் நினைத்தது போலவே எடுக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். இதற்கிடையே ஒரு பிரபல அரசியல்வாதியிடம் வேலை செய்யும் காளி வெங்கட்டுக்கு அவரது மகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய 40 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை அரசியல்வாதியிடம் கேட்கும் காளி வெங்கட்டை அவர் அவமானப்படுத்தி விடுகிறார். இதனால் கடுப்பான காளி வெங்கட் அரசியல்வாதியின் கருப்பு பணத்தை கடத்தி விடுகிறார். இதையடுத்து அந்த அரசியல்வாதியின் ஆட்களால் காளி வெங்கட் கொல்லப்படுகிறார். ஆனால் காளி வெங்கட் இறப்பதற்கு முன்பு கடத்திய பணத்தை எல்லாம் புதுச்சேரி செல்லும் வழியில் உள்ள ஒரு பழைய கட்டிடத்தில் மறைத்து வைத்துள்ளதாக ஹீரோ மற்றும் அவரது நண்பர்களிடம் சொல்கிறார். அப்போது உயிருக்கு போராடும் என் மகளை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்றும் கோரிக்கை வைத்துவிட்டு இறந்து போகிறார். இதையடுத்து ஹீரோவும் நண்பர்களும் அந்த பழைய கட்டிடத்திற்கு பணத்தை தேடி செல்கிறார்கள். அங்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யத்தில் ஒவ்வொருவரும் திடீர் என இறக்கின்றனர். இதற்கெல்லாம் யார் காரணம்? அவர்களை கொலை செய்தது யார்? அவர்கள் தேடுகிற பணம் கடைசியில் கிடைத்ததா? காளி வெங்கட்டின் மகள் காப்பாற்றப்பட்டாரா என்பதே படத்தின் பரபரப்பான கதைக்களமாக உள்ளது. படத்தில் நடித்த அனைவரது நடிப்புமே சிறப்பாக உள்ளது. பரபரப்பான த்ரில்லர் காட்சிகள் படத்தை விறுவிறுப்பாக கொண்டு செல்கின்றன. ஜென்ம நட்சத்திரம் படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் தங்களது நடிப்பை நேர்த்தியாக சிறப்பாக செய்திருக்கின்றனர். ஆங்கிலத்தில் வெளிவந்த ஓமன் என்ற படத்தின் தமிழ் ரீமேக் தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் படம். தமிழ் ரசிகர்களுக்கு பிடிப்பது போல் எமோஷனல் கலந்த ஹாரர் டிராமாவாக இந்த படத்தை இயக்குனர் மணிவர்மன் தந்திருக்கிறார். படத்தில் சில இடங்களில் தொய்வு ஏற்பட்டாலும் அது பெரிதாக திரைக்கதையை பாதிக்கவில்லை. அதேபோல் கிராபிக்ஸ் காட்சிகள் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கலாம் என்றும் ஒரு தரப்பு ரசிகர்கள் விமர்சிக்கின்றனர். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு த்ரில்லர் ஹாரர் கதையை கொண்ட படத்திற்கு கிராபிக்ஸ் இன்னும் சிறப்பாக இருந்தால்தான் படம் இன்னும் பெரிய அளவில் ரசிகர்களிடம் கவனத்தை பெறும். படத்தின் கேரக்டர்களை வடிவமைத்த விதம் சிறப்பு. விறுவிறுப்பான திரைக்கதை, திகில் மூட்டும் ஹாரர் மூமெண்ட்ஸ், சாத்தான் குறித்து காட்டப்பட்ட திகில் காட்சிகள் என இயக்குனர் மணிவர்மன் படத்தை மிகச் சிறப்பாக கொடுத்திருக்கிறார். படத்திற்கு பின்னணி இசை மேலும் வலுவாக உள்ளது. பின்னணி இசையில் இசையமைப்பாளர் சஞ்சய் மாணிக்கம் அசத்தி இருக்கிறார். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், எடிட்டிங் மற்றும் ஒளிப்பதிவு எல்லாமே இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமாக உள்ளது. படத்தில் நடிகர்களின் அழுத்தமான நடிப்பு, திரைக்கதை, பின்னணி இசை படத்திற்கு பிளஸ் பாயிண்டாக உள்ளது. சில காட்சிகளில் உள்ள தொய்வு, கிராபிக்ஸ் காட்சிகளில் இன்னும் அதிக கவனம் செலுத்தாதது மட்டுமே படத்தில் மைனஸ் பாயிண்டுகளாக இருக்கின்றது. மொத்தத்தில் ஜென்ம நட்சத்திரம் விறுவிறுப்பான படங்களை விரும்பும் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல தடபுடல் விருந்தாகவே இருக்கிறது. உங்கள் தின சேவல்.